இப்போ பாருங்கள், இந்த ஆதார் டவுன்லோடு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பயோமெட்ரிக் லாக் பண்ணிக்கலாம். இந்த பயோமெட்ரிக் லாக் பண்ணுறனால நமக்கு என்ன பெனிஃபிட்னால், நிறைய பேர் ஆதார் நம்பர் கேட்டு இந்த ரூபா எடுக்கிறது, இந்த பேங்க் ஓடிபி கேட்குறது, அதெல்லாம் உங்களுக்கு தவிர்க்கும். இந்த பயோமெட்ரிக் லாக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓடிபி கேட்குது, மொபைல் நம்பர் அடித்தாச்சு. ஓடிபி வந்தோடனே நம்ம ஆதார் நம்பர் நமக்கு கிடைச்சிரும். இந்த ஓடிபி அடிச்சிட்ருக்கோம். இப்போ ஓடிபி அடித்தோடனே இங்கே சப்மிட்னு கொடுக்கணும். சப்மிட்னு கொடுத்தோன்னே உங்களுக்கு ஆதாருக்கு லிங்க் ஆயிரும். இவ்வளோ டீட்டெயில்ஸ் கேட்கும். ரிஜிஸ்டர் மை ஆதார், டவுன்லோடு, ரிமூவ், ஆர்டர் பேசி அதெல்லாம் கேட்டுட்டு இதிலே நீங்கள் பயோமெட்ரிக் லாக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர்லாம் அடித்தாச்சு. இப்போ அந்த கேப்சாவும் அடித்தாச்சு. இப்போ ரெக்வஸ்ட் ஓடிபின்னு கொடுக்க போகிறோம். ரெக்வஸ்ட் ஓடிபி கொடுத்தோன்னே இப்போ பார்த்தீங்கன்னா